ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா BTS பத்தின ஃபுல் அப்டேட் வீடியோகளை டீடைலா சில சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் வீடியோ நீங்க பார்ட் ஒன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவா டீடைலா சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயமே BTS ஆர்மிஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க BTS ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிடிஎஸோட அப்டேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் அண்ட் ஜங்குக். இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் மிலிட்ரிக்கு போனாங்க. இவங்க இப்போ ட்ரைனிங் எடுக்கிற பிளேஸ்லையுமே ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம பாய்ஸ் எல்லாரும் தனித்தனி குரூப்போட அவங்களுடைய மிலிட்ரி ஜர்னியை போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் மட்டும் இல்லை நாங்கள் போனால் ஒன்றா தான் போவோம் அப்படின்னு சொல்லி குழந்தை மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா இப்போவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒருத்தரை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க மற்றவங்கள மிஸ் பண்ணாலுமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக ஆறுதல் சொல்ல முடியும். இதே வாய்ப்பு நம்ம ஜின்னுக்கும் ஜேஹோப் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய கேப் இருந்துச்சு. அதே வாய்ப்பு ஜேஹோப்க்கும் சுகாக்கும் கிடைச்சதுன்னா அதுவுமே கிடையாது. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே நிறைய கேப் இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல நிறைய கேப் இருந்தது. ஏன் இப்ப ரீசெண்டா போன நம்ம ஆரமும் வியும் கூடவே தனித்தனியா தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒன்னாவே இருக்காங்க. ஆக்சுவலி அதை பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு. இது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் மற்ற மெம்பர்ஸ்னா BTS மெம்பர்ஸ் கிடையாது, அவங்க கூட ட்ரைனிங் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதுல நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்காரு. ஜிம்மினும் அழகா ஒரு சின்ன ஹெல்மெட்டை போட்டு பார்க்கவே ரெண்டு பேருமே செம்மையா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ அவங்களுடைய பேசிக் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. எந்த டிவிஷன்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5th டிவிஷன்ல போயிட்டு இருக்கு. சோ அங்கதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஹாப்பியா மிலிட்டரி ட்ரைனிங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ட்ரைனிங் பண்றத பார்க்க உங்கள எவ்வளவு பேத்துக்கு ஹாப்பியா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ BTSோட செகண்ட் அப்டேட் குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம BTS ஆர்மிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கரெக்ட் டைம்ல வரும். சோ செகண்ட் அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மினை பத்தி தான். ஜிம்மின் மிலிட்டரிக்கு போயிருந்தாலும் மிலிட்டரி போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அப்படிங்கிற ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு. இந்த ஆல்பம் 2023ல ரிலீஸ் ஆன ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஆல்பம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ இந்த ஆல்பம் பாத்தீங்கன்னா மெலோன்ல மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பம் பை சோலோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணிருக்கு. அதுலயும் லைக் கிரேசி சாங் மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு சாங்கா இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது சர்க்கிள் ரீட்டைல் ஆல்பம் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ்ல நம்ம ஜிம்மினோட ஃபேஸ் ஆல்பம் பாத்தீங்கன்னா 1.65 மில்லியன் காப்பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கு. இந்த ரெக்கார்டை பாத்தீங்கன்னா 2013ல இருந்து யாருமே உடைக்க முடியாத ரெக்கார்டா இருந்துகிட்டு வந்திருக்கு. அந்த ரெக்கார்டு 2023ல நம்ம ஜிம்மின் மேக் பண்ணிருக்காரு. 1.65 மில்லியன் காப்பீஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சோ இது வரைக்கும் இந்த ஆல்பம் ஹையஸ்ட் சேல்ஸ் ஆனது மெலோன் அப்படிங்கறதுனால இந்த சாட்ல நம்ம ஜிம்மின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காரு. இதுக்காக நம்ம ஜிம்மினுக்கு ஒரு சூப்பர் அவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்குதுன்னா பாருங்க. 2023ல எல்லாருமே தரமான ஆல்பம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு மிலிட்டரிக்கு போயிட்டாங்க. இப்போ வரக்கூடிய அவார்ட்ஸ் எல்லாம் யார் வாங்குறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பெருசா இருக்கு. சோ எல்லா அவார்ட்ஸையும் சேஃபா பிக்கெட் கிட்ட போய் சேர்த்துருவாங்க. சோ அவங்க வந்த உடனே அவங்க வாங்கின எல்லா அவார்ட்ஸையும் பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. அவங்க பார்த்து எப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதான் அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்து தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா வியை பத்தி தான் சொல்ல போறேன். இப்போதான் மெலோன் ஆப்ல நம்ம ஜிம்மின் என்ன பண்ணாருன்னு சொன்னேன். இப்போ ஆப்பிள் மியூசிக்ல நம்ம வி என்ன பண்ணாருன்னு சொல்ல போறேன். ரெண்டு பேருமே மாத்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 2023ல ஆப்பிள் மியூசிக்ல அதிகமா ஸ்ட்ரீம் ஆகி தி பெஸ்ட் ஆல்பம் அண்ட் பெஸ்ட் சாங் அப்படிங்கறதுல லே ஓவர் ஆல்பம்ல அதுல பெஸ்ட் சாங்னா லவ் மீ அகைனும் செலக்ட் ஆயிருக்கு. சோ 2023ல கேபாப் இயர் புக் அப்படிங்கறதுல ஒருத்தான சாங் லவ் மீ அகைன் சொல்லி ஆப்பிள் மியூசிக்கே போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே மாத்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதுக்கான அவார்ட்ஸ் எல்லாம் யாரு தான் வாங்க போறாங்கன்னு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அடுத்து ஃபோர்த் அப்டேட். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் அப்டேட்ல நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒன்னா இருந்த போட்டோ ரிலீஸ் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆரம் வியோட போட்டோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. இவங்க எந்த ட்ரைனிங் சென்டர்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான்சன்ல இருக்க ட்ரைனிங் சென்டர்ல தான் அவங்களுக்கான பேசிக் ட்ரைனிங்ல இருக்காங்க. சோ இவங்களுமே நியூ ரெப் பாத்தீங்கன்னா வெல்கமிங்காக குரூப்பா நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம வியும் ஆரமும் போட்டோல இருக்காங்க. ஆனா தனித்தனியா இருக்காங்க. இந்த போட்டோ ஒரே நேரத்துல எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா எஸ், இந்த போட்டோவை ஒரே நேரத்துல தான் எடுத்திருக்காங்க. ஆனா 9வது பேட்ச்ல ஆரமும் 10வது பேட்ச்ல வியும் இருக்காங்க. சோ பேட்ச் வித்தியாசத்துல இவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சிருக்காங்க. ஆனா நான்சன் அப்படிங்கிற ஒரே ட்ரைனிங் சென்டர்ல தான் இருக்காங்க.
அதனால ஜங்குக்கும் ஜிம்மினும் மாதிரி ஆரம் அண்ட் வியும் அடிக்கடி மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சோ அதனால இவங்களும் மத்தவங்களை மிஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பாங்க. இனிமே நம்ம பாய்ஸ் மிலிட்டரியில என்ன பண்ண போறாங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா இவங்க 4 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்துக்குவாங்க. சோ அடுத்து 5th அப்டேட். இந்த அப்டேட்ல இருக்கிறதுலே தரமான அப்டேட். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023க்கான 33rd சியோல் மியூசிக் அவார்ட்ஸ் நடந்துச்சு. இந்த மியூசிக் அவார்ட்ஸ்ல நிறைய கேபாப் குரூப்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பேங்காக், எஸ் தாய்லாந்துல தான் நடந்துச்சு. சோ இதுல நிறைய பேர் நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணி இருக்காங்க. சோ அதுல நம்ம பாய்ஸ் வின் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா நம்ம வி இந்த 33வது சியோல் மியூசிக் அவார்ட்ஸ்ல 2 அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு. அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பான் சாங் உடைய மெயின் அவார்ட்ஸும் ஃபேன் சாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற 2 அவார்ட்ஸுமே நம்ம வி தான் வின் பண்ணிருக்காரு. எஸ், லவ் மீ அகைன் அப்படிங்கிற அந்த சாங்குக்காக தான் இந்த 2 அவார்ட்ஸையும் வி ஒரே டைம்ல சியோல் மியூசிக் அவார்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காரு. அதனால மறக்காம விக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷனை சொல்லிடுங்க. ரொம்ப நாளா பாய்ஸை பத்தி எதுவுமே தெரியாம இருக்க இந்த டைம்ல இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வரப்போறாங்கன்ற ஒரு விஷயமே பயங்கர ஹாப்பியா இருக்குது. எப்படிதான் இந்த டைம் போகுதுன்றதே தெரியல. பாருங்களேன் எவ்வளவு வேகமா போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜின் வெளியில வந்துருவாரு. ஜின் வந்துட்டா வேற என்ன, அப்புறம் ஒவ்வொருத்தரா லயனா வெளியில வந்து மறுபடியும் பழைய மாதிரி நம்மள ஹாப்பி ஆக்க போறாங்க. சோ இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கான 6th அப்டேட். ஃபர்ஸ்ட் நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா பாத்தீங்கன்னா நம்ம லீடர் ஆரம்ப பத்தி தான். ஆரம்ப பத்தி என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா மிலிட்டரியில இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா 15வது டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு கிராஜுவேஷன் செரிமோனி நடந்திருக்கு. இந்த ட்ரைனிங் சென்டர் கிராஜுவேஷன் செரிமோனில அவங்களும் அவங்களுடைய ஸ்கில்ஸை வெளிக்காட்டியிருக்காங்க. அதுல நம்ம ஆரம்ப பாத்தீங்கன்னா சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி வாசித்திருக்காரு. ஒரு சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மியூசிக் கலைஞர் ஆகணும்ன்றது நம்ம வியோட ஆசை. சோ அவரோட ஆசையை நம்ம ஆரம் நிறைவேற்றிருக்காருன்னா பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாக்ஸோபோன் கலைஞன் எந்த மாதிரியான உடைய அணிவாங்களோ அதே மாதிரி ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கேப்ப போட்டு ஒரு ரியல் கலைஞனா நம்ம ஆரம் அந்த இடத்துல மாறிட்டாரு. சோ இது மூலமா நம்ம ஆரம் சூப்பரா சாக்ஸோபோன் வாசிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு வெளியில வந்தா உடனே அவர் தன்னுடைய சோலோ ஆல்பமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பாய்ஸ் உடைய குரூப் ஆல்பமா இருந்தாலும் சரி, அதுல அவர் இந்த கலையை இறக்குவாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. இதை இறக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம ஆசை. சோ எத்தனை பேர் நம்ம ஆரம் சாக்ஸோபோன் வாசிக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. சோ இன்னைக்கான 7th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோடயா? எஸ், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிடிஎஸ் இந்த ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேமை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமை எதை மையப்படுத்தி இருந்துச்சுன்னா நம்ம பாய்ஸ் 7 பேரும் ஒரு ஐஸ்லாண்ட்ல போய் மாட்டிப்பாங்க. நம்ம அந்த கேமை விளையாடி தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். சோ அதே மாதிரி வால்ட் டிஸ்னி என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட கொலாபரேட் பண்ணி டைனி டான் டாய் ஸ்டோரிய உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி டைனி டான் இருக்கக்கூடிய நிறைய டாய்ஸை நம்ம பார்த்திருப்போம். குட்டி குட்டி பொம்மையா நம்ம பாய்ஸ் உடைய எல்லாருடைய ஃபிகர் அவுட்மே அதுல இருக்கும். சோ அதே மாதிரி செகண்ட் அனிமேஷன் மிகப்பெரிய வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வீடியோ 3D ஃபியூச்சர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல வேவர் ஷாப்லயுமே பாத்தீங்கன்னா இதுக்கான புது மெர்சன்டிஸ் வரப்போகுது. அதுல என்னென்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் 7 பேருடைய டைனி டான் பொம்மைகளும், பென்சில்ஸ், பிளாங்கெட்ஸ், மினி போட்டோ கார்ட் ஹோல்டர், கீரிங் அண்ட் மேக்னெட் செட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் நீங்க வேவர்ஸ்ல வாங்கிக்கலாம். சோ இப்படி ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்க. சோ டைனி டான் டாய்ஸ் மேல நம்ம ஆர்மிஸ்க்கு இருக்கக்கூடிய கிரேசி இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி சொல்லலாம். சோ இன்னைக்கான 8th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா நம்மளுடைய விய பத்தி தான் சொல்ல போறேன். இது எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான். அது என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஐ ஹார்ட் ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ். சோ எஸ், 2024க்கான ஐ ஹார்ட் ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. இந்த அவார்ட்ஸ் ஷோல பாத்தீங்கன்னா போன வாட்டி நம்ம பாய்ஸ் எல்லாரும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க ஆக்டிவா இல்ல. அந்த ஒரு காரணத்தினால அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்காம போயிருக்கு. இருந்தாலுமே 2023ல நம்ம வி மிலிட்டரி போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லே ஓவர் ஆல்பம் பாத்தீங்கன்னா ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற கேட்டகரியில அவார்ட்ஸை வின் பண்ணிருக்கு. இது உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மத்த பாய்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆல்பமை ரிலீஸ் பண்ணும் போது அதுல இருந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா வியோட ஆல்பம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாவே மெலோடியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஆல்பம்ல அதிகமான கிரேசி ஆர்மிக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி இல்லாம இல்லைங்க, எங்க பாய்ஸ் எதை பண்ணாலும் நாங்க ரசிப்போம். அதுலயும் ரொமான்டிக்கா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். விஏ அதை பண்ணும்போது நாங்க கேட்காம இருப்போமா?
அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசித்ததை மட்டும் இல்லாம அந்த ஆல்பம்க்கு ஓட் பண்ணி ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற அவார்ட்ஸையும் சோ இந்த பெருமை எல்லாமே ஆர்மிக்கு போய் சேரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்வாங் FC ஹோம் ஸ்டேடியம்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. இந்த ஃபுட்பால் மேட்சை பாக்குறதுக்காக அவருடைய மிலிட்டரி யூனிஃபார்ம்ல அவர் கூட ஒர்க் பண்ற அதர் சோல்ஜர்ஸ் கூட வந்திருக்காரு. சோ இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அந்த மேட்ச் பாக்குறதுக்கு அதிகமான கிரௌட் வந்திருக்காங்க. அந்த கிரௌட் எல்லாத்தையும் விய பார்த்த உடனே டபுள் தமாக்காவா இருந்திருக்கும். அந்த ஓவரால் மேட்சையும் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காங்க. மேட்சுக்காக கத்துனதை விட வியோட போட்டோவை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே கத்துனதான் அதிகம்னு சொல்லப்படுது. சோ இப்ப எப்படி தோனி IPL மேட்ச்ல வந்து விளையாடினா போதும், எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்களோ எதிர்பாராத விதமா அந்த வந்த உடனே அந்த கிரௌட் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கான 9th அப்டேட். இந்த அப்டேட்டுக்காக தான் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். சோ எஸ், நம்ம சுகாவுடைய D-Day வேர்ல்டு டூர் பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பெருசா செலிப்ரேட் போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம BTS பாய்ஸ தியேட்டர்ல பார்த்து சோ செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எல்லா ஆர்மிஸும் ஒவ்வொரு சாங்குக்கும் வைப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ஒன்னா ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் D-Day உடைய வேர்ல்டு டூர் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இப்ப ஏன் ரிமைண்ட் பண்றேன்னா சோ அவ்வளோ ஆர்மிஸால ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணத ஒவ்வொரு ஆர்மிஸும் வைப் பண்ணிருக்காங்க. சோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாவுடைய வேர்ல்டு டூர்ல நம்ம பாய்ஸ் அங்கங்க போய் கலந்துகிட்டு சில ஃபன்னான மூமெண்ட் எல்லாத்தையும் ஆர்மிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. என்னதான் BTS பாய்ஸ் 7 பேரும் இப்போ அவங்க வெளியில இல்லைனாலும் இப்போ அவங்கள பத்தின அப்டேட் வர்றது மட்டும் குறையவே இல்லை. ஏதாச்சும் ஒரு அப்டேட் அவங்கள பத்தி டெய்லியுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க மிலிட்டரிக்கு போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு போன ஆல்பம்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம பாய்ஸ் கொலாபரேஷன்லாம் பண்ணிட்டு போன சாங்ஸ், ஒவ்வொருத்தருடைய கொலாபரேஷன் சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆயிட்டே வருது. அப்படி லவ் வின்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி ஐயோ கூட நம்ம கொலாபரேஷன் பண்ண சாங் வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய புது டீசர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசருக்கும் BTSக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் சோ இன்னைக்கான 10th அப்டேட். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் ஹிட் உடைய அபிஷியல் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசர்ல புதுவிதமான இமேஜ் எல்லாமே இருக்கு. சோ அதை பார்க்கும்போது அதுக்கும் BTSக்கும் ஏதோ தொடர்பு இருக்கான்னு சொல்லி ஆர்மிஸ்குள்ள நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. BTS வச்சு ஒரு நியூ கேம் ரிலீஸ் பண்றதா இருந்தா அதுக்கு கண்டிப்பா நம்ம மெம்பர்ஸ் முன்னாடியே ப்ரோமோட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிறைய சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு டீசரை இருக்கு. சோ அப்ப இதுக்கும் BTSக்கும் எந்த விதத்துல கனெக்ஷன் இருக்கும் சொல்லி ஆர்மிஸ் எல்லாருமே மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல இருக்க இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கு. அதுல யானை, அங்கங்க சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே சில ஆர்மிஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நம்ம பிக் ஹிட் பேஜை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா, ஹேக் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாஸ் லெவல் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கும் பிக் ஹிட்டுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, இதுக்கும் BTSக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, இல்ல வேற யாராச்சும் ஹேக் பண்ணி இத போட்டிருப்பாங்களான்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஸ்ல தான் போயிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம் உண்மையாவே இத பிக் ஹிட் தான் ரிலீஸ் பண்றாங்களா, அப்படி பிக் ஹிட் ரிலீஸ் பண்ணியிருந்தா BTSக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். சோ இன்னைக்கான 11th அப்டேட். இந்த அப்டேட்ல BTS பத்தி இல்லைனாலும் BTS உடைய லோகோ பத்தி சொல்ல போறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பர்மிங்ஹாம் சிட்டி FC அப்படிங்கிற ஃபுட்பால் கிளப்ல ஒரு கொரியன் பிளேயரா எடுத்திருக்காங்க. சோ இந்த பிளேயரை வெல்கம் பண்ற விதமா பாத்தீங்கன்னா BTS லோகோவை நடுவுல போட்டு அதுக்கு கீழே அவருடைய பெயருடைய முதல் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி அவர் அந்த டீம் வெல்கம் பண்ணிருக்காங்க. இத பார்த்த உடனே ஆர்மிஸ் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. அப்போ கொரியன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே முதல்ல அவங்களுடைய அடையாளமா BTS தான் மாறி இருக்காங்க. சோ இது மூலியமா கண் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கொரியன்ஸ்ல எவ்வளவு விஷயங்கள் பாப்புலரா இருக்கு. அப்படி இருந்துமே BTS மையமா வச்சு அவரை இன்வைட் பண்ணதால அவருமே பயங்கர ஹாப்பி. அவர்கிட்ட இத பத்தி சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன BTS லோகோ வச்சு அழைச்சது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு, இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காரு. சோ ஆர்மிஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கான 12th அப்டேட். நான் சொல்ல போற அப்டேட்டை இருக்கிறதுலேயே ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட். அப்படின்னு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா BTS உடைய வாழ்க்கை வரலாற கொரியன் டிராமாவா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருந்தா அதுல யார் நடிச்சிருக்கா அப்படின்றதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் முன்னாடி இருக்கும் வச்சுக்கோங்களேன். BTSல இருக்க 7 மெம்பர்லையும் வச்சு பிகின்ஸ் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த சீரியஸா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. அதோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு இடமுமே BTS ரீ அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம BTS பாய்ஸ் 7 பேருமே அவங்களுடைய தொடக்க ஸ்டேஜ்ல இருந்து
அதாவது எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்தாங்க, அவங்க படிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சு, யாரு எந்த விஷயத்த லீட் பண்ணி கொண்டு போனா, ஒவ்வொரு பிடிஎஸ் மெம்பர்ஸுடைய பர்சனல் லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்களை என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியா எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை இவங்க உண்மையாவே பிடிஎஸ் மெம்பர்ஸுடைய வாழ்க்கை வரலாறை தான் எடுத்திருக்காங்களா, இல்லைன்னா அவங்கள மாதிரியே கேரக்டர்லாம் உருவாக்கி கற்பனையா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி இருக்காங்களா அப்படின்றத நம்ம ஃபுல் சீரியஸ் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ட்ரெய்லரை பாக்குறதுக்கு மட்டும் ஏதோ பிடிஎஸ் மெம்பர்ஸை ரீஅசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 Phase டாக்னு சொல்லி நம்ம பிடிஎஸ் உடைய சீரியஸ் ஒண்ணு இருக்கு. நம்ம பாய்ஸ் 7 பேருடைய கேரக்டருமே அதுல இருக்குது. அந்த அப்டேட்ஸ் சொல்லும் போதுதான் இப்படி ஒரு கே டிராமாவை வரப்போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 7 Phase சாக்கோல நம்ம பாய்ஸ் உடைய கேரக்டருக்கு என்ன நேம்ல கொடுத்திருந்தாங்களோ அதே நேம் தான் இந்த கே டிராமாவிலையும் கொடுத்திருக்காங்க. இப்போ 7 Phase சாக்கோல எப்படி ஹாருன்னு சொன்னா ஜிம்மினை சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த கே டிராமாலையும் ஹாரு அப்படின்னா நம்ம ஜிம்மினை தான் நம்ம பாய்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சாங்ஸுடைய எம்வில இருந்தும் சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து 8 கம் அப்படின்ற சாங்ஸ்ல மொத்தமா கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க மாதிரியே இடம், அதுல இருக்க மாதிரியே பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி சிமிலரா வச்சு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த ட்ரெய்லருமே இருக்கு. அப்படின்றதுதான் பிடிஎஸ்க்கும் இந்த சீரியஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. கொரியன் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ இந்த 7 பேருமே பாக்குறதுக்கு பிடிஎஸ் மெம்பர்ஸ் மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுல சில ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் இருக்கு. 7 பேருமே பார்க்க அவங்கள மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா 7 பேருமே பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காங்க. சோ இவங்க 7 பேரும் சேர்ந்து இந்த டிராமாவில என்ன பண்ண போறாங்க, பிடிஎஸ் உடைய லைஃப் ஸ்டைலை எப்படி சொல்ல போறாங்க அப்படின்றத இந்த சீரியஸ் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சீரியஸை பாத்தீங்கன்னா இந்த 2024ல ரிலீஸ் ஆக போகுது. ஆனா எந்த டேட், எந்த மாசம் அப்படின்றது எதுவுமே தெரியல. இதை நம்ம எப்படி பார்ப்போம்னா எப்பயும் போல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாகணும். ஏன்னா சீரியஸ் எதுவுமே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா அதனால ஏதோ ஒரு கொரியன் ஆப்லயோ இல்லைன்னா அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் அப்படி ஏதாவது பிடிஎஸ் டைப் பண்ணக்கூடிய டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ல ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தின அப்டேட்ஸ் அடுத்தடுத்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கான 13 அப்டேட். ஸோ இந்த அவார்ட்ஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2023ல #1 மேல் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு தான். இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற வார்த்தை சில காலமா பயன்படுத்தி வர்றது நம்ம காதுல நிறைய விழுந்துட்டு வருது இல்லையா. சோ இந்த வருஷத்துல இந்த ஃபேஷன் வீக்ல இவர் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யாரு வந்திருப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. சோ யாரு 2023 மேல் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்னு பாத்தீங்கன்னா நம்ம வி தான். சட்டையே போடாதனால மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? எஸ், அதுதான் நடந்திருக்கு. 2023ல நம்ம வி போட்ட பெரும்பாலான போஸ்ட்ல இவர் சட்டையே போடல அப்படின்றதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க, சட்டையே போடலன்னா இன்ஃப்ளூயன்சர் அவார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவர் சட்டை போட்டிருந்தாலும் அவர் அழகா தான் இருந்திருப்பாரு. சோ இதுல அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததால நிறைய ஆர்மிஸ் இவருக்கு ஓட் பண்ணதால இந்த அவார்ட்ஸ் நம்ம விக்கு கிடைச்சிருக்கு. இந்த இயர்ல நம்ம வி நிறைய ஃபேஷன் வீக்ல வேற கலந்துகிட்டாரு, அடிக்கடி பாரிஸ் வேற போயிட்டு வந்தாரு. சோ அதனாலேயே இவருக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம ஜங்குக், ஜிம்மின் கூட இதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுமே நிறைய ஃபேஷன் வீக்ல கலந்துகிட்டாங்க, நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. சோ அந்த போட்டோ ஷூட்லாம் அவங்களுமே பயங்கர ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள விட கொஞ்சம் அதிகமாவே பண்ணதால விக்கு 2023ஓட பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. சோ இந்த டைட்டில் வி கிடைச்சதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹாப்பின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல பிடிஎஸ் மெம்பர்ல உள்ள வேற யாருக்கும் கிடைச்சிருந்தா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு அந்த நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். ஸோ இன்னைக்கான 14th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா வேற யாரு, நம்ம ஜிம்மினை பத்தி தான். ஜிம்மின் இந்த வருஷத்துல எக்கச்சக்கமான சாதனைகளை பண்ணிருக்காரு. அதுல ஒரே ஒரு ஏசியன் சோலோயிஸ்ட் ஒரே வருஷத்துல ஒரே சாங் மூலமா 5 அச்சீவ்மெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா த ஒன்லி பர்சன் ஜிம்மின் மட்டும்தான். அப்படின்னு அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத பாத்தீங்கன்னா மியூசிக் கனடா உடைய சர்டிபிகேட்டையும், RIAJ ஜப்பான் உடைய சர்டிபிகேட்டையும், RIAA அமெரிக்காவுடைய பிளாட்டினம் சர்டிபிகேட்டையும், ஆர்டிஸ்ட் 100 உடைய ஃபர்ஸ்டாவும், பில்போர்ட் ஹாட் 100ல #ஃபர்ஸ்டாவும் 5 ரெக்கார்டை செட் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே சாங்க ஆல்பத்தோட ஒரே ஒரு லீடு சிங்கிள் எஸ் லைக் கிரைசி இந்த ஒரு சாங்க வச்சு தரமான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த இயர்ல நம்ம ஜிம்மி நிறைய வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணிருக்காரு. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இயர் நம்ம பாய்ஸ் இண்டிவிஜுவலா
பண்ண போறேன்னு சொல்லி பயங்கரமான எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவங்களே வாங்கிட்டாங்க. எப்பயுமே குரூப்பா சேர்ந்து தான் எல்லா ஆட்டத்தையும் கலைப்பாங்க. இன்னைக்கு தனித்தனியாவே எல்லா ஆட்டத்தையும் கலைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ இவங்க மிலிட்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஆட்டம் ஆட போறாங்க அப்படின்னு எல்லாருமே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ண போறாங்கன்றது இப்பவே தெரியுது. இவங்க எப்படா மிலிட்டரியில இருந்து வருவாங்க, எப்படா அடுத்த சாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க, எப்படா அடுத்த கான்செப்ட பண்ண போறாங்க. சோ எல்லாரும் தலைய பிச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. நம்மளும் கூட சேர்ந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டா வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அப்படின்றதுனால வெயிட் பண்ணியே இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயம் பேசினதுனால ஒரே சாங் மூலியமா 5 அச்சீவ்மெண்ட் பண்ண ஜிம்மினுக்கு, சோ ஜிம்மினுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி மிலிட்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுங்க. சோ இன்னைக்கு 15 அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, இதுலயும் விய பத்தி தான் சொல்ல போறேன். விய பத்தினா ஃபைனலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் மிலிட்டரிக்கு ரெடி ஆயிட்டாரு. ஹேர் கட்டோட கூடவே யூன்டனோட இருக்காரு. சோ யூன்டனை விட்டுட்டு வி சாதாரண நாளை பிரிஞ்சிருக்க மாட்டாரு. கண்ணீர் விட்டு அழுவாரு. இப்போ மிலிட்டரிக்கு வேற போறாரு. யூன்டனோட நிலைமை என்ன, எங்க விட்டு போறாரு, யூன்டனோட வி மாதிரி பத்திரமா யாரு பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. சோ ஒரு நாள் யூன்டனோட உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எப்படி யூன்டனை பாத்துக்குவீங்க, யூன்டனுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். சோ இன்னைக்கான 16th அப்டேட். இன்னைக்கான இந்த அப்டேட்ல நான் நம்ம ஜங்குக்க பத்தி தான் சொல்ல போறேன். ரீசெண்டா வால்கன் ஜப்பானுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூல 5 கொஸ்டின்களை ஜங்குக்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ வேற மாதிரி ஆன்சரை கொடுத்திருக்காரு ஜங்குக். அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க, அப்படி என்ன ஆன்சரை சொன்னாருன்னு சொல்றேன். சோ அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் சொல்றேன். சோ உங்களுடைய டெய்லி ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஜங்குக் கிட்ட கேட்டதுக்கு, என்னுடைய டெய்லி ஹேபிட்ஸ் நான் காலைல எழுந்ததும் போன் பார்ப்பேன், நைட்டு படுக்க போகும்போது போனை பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க அப்ராட் போக முடிவு பண்ணா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்றத கேட்டதுக்கு ஜங்குக்கு ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சுட்டு, அப்பவும் எனக்கு போன் ஞாபகம் தான் வருது. ஒரு முக்கியமான விஷயம், என்னோட பாஸ்போர்ட்டுங்க, நானும் ஆரம்ப மாதிரி அடிக்கடி பாஸ்போர்ட்டை மறந்துடுவேன் அப்படின்றத வெளிப்படையா சொல்லாம எனக்கு பாஸ்போர்ட் தான் முதல்ல ஞாபகம் வரும் சொல்லி நைஸா சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. அண்ட் ஃபைனல் கேள்வியா பாத்தீங்கன்னா, நீங்க தான் கோல்டன் அப்படின்றத சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜங்குக் வந்து ஒரு சூப்பரான ஆன்சர் ஒன்னு சொன்னாரு. எங்க அம்மா வந்து என்ன வயித்துல வச்சிருக்கும் போது கோல்டு அப்படின்றத பத்தி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய கனவுல இது ஒண்ணும் கூட சொல்லலாம். சோ அவங்களுக்காகவே கோல்டு மாதிரி சைனிங்கா மாறணும், அப்படி ஜொலிக்கணும் நான் நினைச்சேன். என்னுடைய டேலண்ட் மூலியமா நான் இவ்வளவு பெருசா சைன் ஆனது எங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே ஹாப்பி அப்படின்றத சொன்னாரு. சோ ஜங்குக் உங்க டேலண்ட இன்னும் மேல மேல வளரணும் தான் எல்லாருடைய ஆசையுமே. சோ ஆர்மி இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்க பிடிஎஸ் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பர்பிள் ஹார்ட்டை போட்டு உங்க கமெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிருங்க. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.